அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அறிமுக வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்திருந்த, கமெண்ட் செய்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இது என்னுடைய புது முயற்சி. அதாவது யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக, அல்லது யாம் பெற்ற கல்வி இவ்வையகம் பெறுக என்பதுதான் இதோட நோக்கம். அதற்காக நான் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிகளிலோ சென்று இந்த ஆங்கில இலக்கணத்தை அல்லது ஆங்கில பேச்சு திறனை சொல்லிக் கொடுக்க இயலாது. அதற்காக இந்த புது முயற்சியாக ஆன்லைன் மூலியமாக இதனை சொல்லித்தர விரும்புகிறேன். ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கின்ற, ஆங்கிலம் பேசக்கூடிய நண்பர்களுக்கு முதல் 1-2 வகுப்புகள் இவன் என்னடா சொல்லித்தரான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களே, 1-2 வகுப்புகள் அடிப்படையை தான் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் பொறுத்திருந்து கவனிங்க. 3-4 வகுப்புகள்ல இருந்து அனைவரும் சமமாக கற்றுக்கலாம். ஏன்னா இந்த வகுப்புல ஒரு சிலர் பேச மட்டும் தெரிந்தவங்க இருக்கலாம், ஒரு சிலர் வாசிக்க மட்டும் தெரிந்தவங்க இருக்கலாம், ஒரு சிலருக்கு நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். என்னோட வகுப்புகள் அனைவருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கிறேன். அநேக நேரங்களில் நமக்கு இலக்கணம் தெரிஞ்சிருந்திருக்கும், டென்சஸ் தெரிஞ்சிருந்திருக்கும், நல்லாவும் பேசவும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம சரியாக தான் பேசுகிறோமா இல்லையா, சரியான கால நேரத்தில் சரியான டென்ஸை யூஸ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை சரியாக பேசிட்டு கூட இது சரியாக பேசியிருக்கோமா இல்லையா என்ற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தமிழ் வழி ஆங்கிலம் கற்றுக்கிறோம். அதாவது நம்மளோட மூளை தமிழெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கும், அதை ஆங்கிலமாக கன்வெர்ட் பண்ணும். அது எப்போ இயல்பாக ஆகும் அப்படின்னா நம்ம பேச பேச தான் பழகும். நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கே நம்ம சைக்கிள் முழுசாக ஓட்டுறது கிடையாது. சைக்கிள் ஓட்டி 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 கீழே விழுந்து மேலே விழுந்து கீழே விழுந்து மேலே விழுந்து கையில் புண்ணாகி அந்த மாதிரி தான் சைக்கிளை கற்றுக்கிறோம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம். நீச்சலாக இருக்கட்டும் இல்லை ரன்னிங்காக இருக்கட்டும், தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதில் வெற்றி அடைய முடியும். அதே போல் ஆங்கிலமும் தப்பாக பேசுவோம், தப்பான டென்சஸை யூஸ் பண்ணுவோம், தவறே கிடையாது. ஒரு நாள் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டோம். அன்னையிலேருந்து நம்ம முழுமையாக ஆங்கிலம் பேசுவோம். சரி நண்பர்களே, இன்றைய வகுப்பு ஒரு கதையோடு தொடங்குவோம். சரியாக மதியானம் 2 மணி அளவு என்னோட மேலதிகாரி என்னோட நாற்காலிக்கு வருகிறார். சக ஊழியரிடம் ஆனந்த் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு என்னோட சக ஊழியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனந்த் வெண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனந்த் சாப்பிட போயிட்டாரு, திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனந்த் வெண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனந்த் சாப்பிட போயிட்டாரு, திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னோட மேலதிகாரி உடனே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றார். ஆனந்த், நீங்க அரை நேர விடுப்பு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்க கிடையாது, இல்லை நீங்க அரை நேரம் விடுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னும் என்கிட்ட அனுமதியும் கேட்க கிடையாது. அலுவலகத்தில் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா, ஐயா நான் ஒரு 10 நிமிஷம் நான் சாப்பிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல நான் அலுவலகத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறேன். அந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுது. என்னோட சக ஊழியரோட சிறிய தவறு ஒரு குழப்பத்தையே உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, நான் சாப்பிட போயிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. பட் அவர் சொல்லியிருந்தது ஆனந்த் வெண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னா அவர் திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறது. அவர் எப்படி சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னா, ஆனந்த் ஹேஸ் கான் ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். இந்த ஒரு சிறிய தவறு பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. இதே மாதிரி தாங்க நிறைய இடத்துல நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். ஆங்கில இலக்கணத்தில், காலநிலைகளில். இது ஒரு சின்ன கதை தான், உங்களுக்கு
இலக்கணத்தை நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. ஓரளவு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த தவறு என்னங்கிறதோட உள்ளர்த்தம் புரிஞ்சிருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த கதையோட அர்த்தம் புரியாமல் இருக்கணும். ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது நண்பர்களே. 1 or 2 கிளாஸஸில் நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதையோட உள்ளர்த்தம் என்னங்கிறது புரியும். அதுக்கப்புறம் நீங்களும் எளிமையாக ஆங்கிலம் பேச முடியும். இன்று எம்முடன் இந்த வகுப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பிரசாத் ஃப்ரம் பெஸ்ட் கால் சென்டர். ஹாவ் அ கிரேட் டே. பை பை.